மக்களின் யோசனைப்படிதான் என்னுடைய முடிவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இந்த காணொலியில நாம முழுமையா பார்க்க போறோம். வாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்க தான் காளியம்மாள். இவங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல நான் அந்த கட்சியை விட்டே விலக போறேன் அப்படிங்கறத அறிவிச்சிருந்தாங்க. அவங்க கட்சியை விட்டு ஏன் விலக போறாங்க, எதுக்கு விலக போறாங்க அப்படின்னு தொடர்ந்து விவாதங்களும் கேள்விகளும் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகுவதற்கு முன்பு ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ காளியம்மாளோட பேர் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அப்பதான் காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியை விட்டு விலக உள்ள தகவலும் உறுதியாச்சு. அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்களும் தனது சமூக வலைதள பக்கத்துல இத்தனை நாட்கள் என்னோட உண்மையா உறவா பழகிய பயணித்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வருத்தங்களையும் பகிர்ந்துக்கிறேன், கட்சியை விட்டே நான் விலக போறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியதை தொடர்ந்து அடுத்ததா காளியம்மாள் எந்த கட்சியில இணைய போறாங்க அப்படின்ற கேள்விகளும் எழும்புச்சு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகுவதாக அறிவித்த அந்த அறிக்கையில என்னைக்குமே தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில தான் என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் தனது இரு கண்கள் அப்படின்ற தனது கொள்கைகளை விளக்கியிருந்தாரு தாவேக தலைவர் விஜய். இப்படி இருக்கும்போது தன்னுடைய அறிக்கையில காளியம்மாள் அவர்கள் அப்படி குறிப்பிட்டு இருந்த காரணத்தினால ஒருவேளை தாவேகாவுல காளியம்மாள் இணைய போறாங்களோ அப்படின்ற தகவலும் வெளியாச்சு. இந்த நிலையில தான் ராமேஸ்வரத்துல செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க காளியம்மாள். அப்பதான் செய்தியாளர்கள் இது குறித்து காளியம்மாள் கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது, நீங்க அடுத்ததா திமுகவுல சேர போறீங்களா இல்ல தாவேகாவுல சேர போறீங்களா அப்படின்னு. அதுக்கு காளியம்மாள் பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது, அப்படி எந்த திட்டமும் இப்போதைக்கு கிடையாதுங்க, முதல்ல நான் இந்த விஷயத்தை பத்தி சிந்திக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா அந்த முடிவுமே என்னை சார்ந்த முடிவா இருக்காது, என்னுடைய மக்கள் சார்ந்ததா தான் இருக்கும். மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அந்த அடிப்படையில தான் என்னுடைய முடிவுமே இருக்கும் அப்படின்னு காளியம்மாள் பளிச்சுன்னு ஒரு பதில சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் அரசியல் வட்டாரத்துல இப்போ பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்களே, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.